அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 12/6/2024 புதன்கிழமை. இன்று வளர்பிறை சஷ்டி விரத நாள். இன்று சுபமுகூர்த்த நாள். இன்று முருகப்பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள், உடல் ஆரோக்கிய விஷயத்திலே பிரச்சனை இருப்பவர்களெல்லாம் முருகனை வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல கலியுக வரதன் கார்த்திகேயன் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 30ஆம் நாள். இன்று இரவு 8:56 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 1:38 வரை ஆயிலிய நட்சத்திரம், அதன் பின்னர் மக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்த யோகம் உள்ள நாள். இன்று உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சில விஷயங்கள் எப்படி நடக்குமோ அது நடக்குங்கிற மாதிரி தைரியமாக இருக்க வேண்டும். சில விஷயங்கள் டிலே அல்லது தாமதமாக நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு போக வேண்டிய நாள். தந்தையினுடைய உடல்நிலை விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹாஸ்பிட்டலில் வேலை செய்பவர்கள், மருத்துவர்களாக இருப்பவர்கள், நர்ஸ், செவிலியர்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேர்கின்ற நாள். ஆன்மீகவாதிகளுக்கு, ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் ரெக்கக்னிஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு, பணவரவு உண்டு. மாணவர்கள், குறிப்பாக மெரைன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் புது வாய்ப்பு, வேலை வாய்ப்பை பெறுவீர்கள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 9. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ஜன்ம குருவாக இருப்பதனால் சில விஷயங்களிலே பொறுமையாக அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டும். கடன் விஷயத்திலே கவனம் தேவை. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரொம்ப நாளாக சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்திலே தசா புத்தி அனுகூலமாக இருந்தால் முயற்சி பண்ணலாம். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாள். கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகளும் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். குழந்தைகள், பிள்ளைகளால் விரைய செலவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 8. மிதுன ராசி அன்பர்களே, அதிரடி மாற்றங்கள் உள்ள நாள். 12இல் இருக்கின்ற குரு பகவானால் சில திடீர் மாற்றங்கள் வரும். சில இடமாற்றங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் இடம் மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலை ஏற்படும். பரம்பரை சொத்து கிடைப்பதில் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயம் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ள நாள். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்கள் அல்ல டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். தாய் தந்தையரின் உடல்நிலை ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வினை தீர்க்கும் விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 6. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால நீங்கள் நடக்குமா நடக்காதா இல்லை பயந்து போயிருந்த சில விஷயங்கள் உங்களுக்கே ஆச்சரியம் வர்ற மாதிரி நடக்கும். 7.5 சனியில் இருக்கிற பாதிப்பில் அரவாசி பாதிப்புள்ள அஷ்டமத்து சனி இருந்தாலும் உங்களுக்கு சில நன்மைகள் இப்பொழுது நடக்கும். குரு பகவானும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், டைல்ஸ், மார்பிள்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டிலே அல்லது வெளி மாநிலத்திலே அல்லது வெளி ஊரிலே சென்று வேலை பார்க்கணும் விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். சொந்தமாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 2. சிம்ம ராசி என்பர்களே, முயற்சிகளிலே முன்னேற்றம் தரும் நாள். நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ், ஒரு முன்னேற்றம் வந்து சேரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துவர்கள், அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு, அதே மாதிரி ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அல்லது மொபைல் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, ஜென்ம கேதுவால் சில தொல்லைகள் வந்து சேரும். ஆன்மீகவாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்குமே நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாள். மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள், MBA படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 7. துலாம் ராசி அன்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் வரும் நாள். 12ஆம் இடத்து கேது பகவானால் வெளியூர் அல்லது வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டிலே சிலருக்கு தொழில் அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அல்லது கம்பெனியிலே வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மருத்துவர்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வாடகை வீட்டிலிருந்து வேறு வாடகை வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கடன், குறிப்பாக கல்வி கடன் விஷயங்கள் அனுகூலத்தை தரும். மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிலிருந்து சில நெருக்கடிகள் வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கௌரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 7. விருச்சிக ராசி அன்பர்களை, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த தடைகள் குறையும், விலகும்.
சனி பகவானால் இருந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்த தீமைகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பணவரவு உண்டு. கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சலூன், பியூட்டி பார்லர், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள். இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயனார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டிய நாள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்ஸ் எல்லாம் கிடைப்பார்கள். டெலிகாம் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நர்ஸ், செவிலியர்களாக இருப்பவர்கள், ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள், ஹாஸ்பிட்டலில் லேபரராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 3. மகர ராசி என்பர்களே, நல்லது நடக்கும் நாள். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் கிடைப்பதில் இருந்த இழுபறி அகலும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரிசார்ட் வைத்திருப்பவர்கள், மெஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. இன்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 3. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை. வாகனங்களால் செலவுகள் வந்து சேரும். டிரைவராக இருப்பவர்கள் வாகனம் ஓட்டும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. பெரியவர்கள், முதியவர்கள் வெளியே செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் லாபங்களை பெறுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து சேரும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 9. மீனராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. புது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இன்சூரன்ஸ், பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும். திருமணமாகாத இளைஞர்களுக்கு சில பேருக்கு வாய்ப்புகள், திருமண வரன், நல்ல வரன் வந்து அமையும். மறுமணத்துக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். டைவர்ஸ்க்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும்.
சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் வெற்றிகளையும் நல்ல செய்திகளையும் உங்களுக்கு தருகின்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.